Hey guys, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் அக்னி பேசுகிறேன். இன்றைக்கி லேர்ன் வித் அக்னி செஷனில் we are going to learn Article 13 of the Indian Constitution. அதாவது சரத்து 13 பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கல் 13 வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆர்டிக்கலில் வந்து சில முக்கியமான டாக்ட்ரன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அண்ட் வாட் இஸ் லா அண்ட் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் லா அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா தமிழில் இடைமறைப்பு கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னா பிரிக்க முடிந்த கோட்பாடு, அண்ட் வாட் இஸ் லா அப்படின்னா சட்டம் என்று எதை சொல்வது, அண்ட் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் லா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின்ஸ் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது. ஸோ இம்ப்ளிசிட்டாக, அதாவது மறைமுகமாக உள்ளடக்கி உள்ள டாக்ட்ரின்ஸ் என்னென்ன இந்த ஆர்டிகல் 13 அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் வேவர் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதி புலனாய்வு, அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் வேவர் அப்படின்னா உரிமை துறப்பு கோட்பாடு, அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். ஸோ அதாவது அல்ட்ரா வைரஸ்னால் அதிகாரத்தை தாண்டி செயல்படும் போது அந்த ஏரியா வந்து இது வாய்ட் ஆகிடும் அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 அப்படின்னா, அதாவது இடைமறைப்பு கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லானா அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி உள்ள ஏதாவது ஒரு சட்டம் வந்து பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை வந்து வாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னால் அந்த பிறை, நிலைவோட பிறை இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கும்பொழுது அதை வந்து ஹைட் ஆகிடும். அந்த பிறை மாதிரி மறைக்கப்பட்டு, இடைமறைக்கப்பட்டு அந்த ஏரியாவை வந்து வாய்ட் பண்ணி மற்றதெல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பிகாஜி நாராயணன் அப்படிங்கிற கேஸில் வந்து 1955 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 13 கிளாஸ் 2 வந்து டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி, அதாவது பிரிக்க முடிந்த கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா. போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லானா என்னென்னா, கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்த ஏதாவது ஒரு லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டேக்ஸ் அவே ஆர் அப்ரிட்ஜ் பண்ணால் தட் இஸ் வாய்ட் அப் இஷ்யூ, அதாவது ஆரம்பத்திலேருந்தே ஒரு தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை உரிமைகளை எடுத்து விடுவதோ அல்லது சுருக்கம் செய்வது அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அது வந்து வாய்ட் அப் இஷ்யூ, துவக்கத்துலேருந்தே ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எந்த கேஸில் சொல்கிறாங்கன்னா, பல்சாரா அப்படிங்கிற கேஸில் வந்து 1951 சொல்கிறாங்க டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டியை பற்றி. ஸோ அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி புலனாய்வு, ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கும் பொழுது அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ யார் பண்ணுவாங்கன்னா, இது வந்து இயற்றப்பட்ட சட்டம் இல்லை இருக்கின்ற சிஸ்டம் வந்து பார்ட் 3 வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கும் பொழுது உயர்நீதிமன்றம் இல்லைன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அதை வந்து மறுபரிசீலனை அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னா அதிகாரத்தை தாண்டி ஒரு இது வந்து செயல்படும் பொழுது அது வந்து வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரா வைரஸ் அப்படின்னா அதிகாரத்துக்குள்ளே செயல்படும் போது அது வந்து ஒரு வேலிடான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் லா, சட்டம் என்று எதை சொல்வது அப்படின்னும்போது ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டம், ஆர்டர் அதாவது உத்தரவு, அதுக்கப்புறம் பைலா துணை விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குமுறைகள், நோட்டிஃபிகேஷன்ஸ், கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ் ஹேவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லா, இதெல்லாம் இருக்கல, இதெல்லாம் தான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. லா அப்படின்னா இதை உள்ளடக்கி இருக்கிறத மட்டும்தான் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதெல்லாம் லா எதெல்லாம் நாட் அ லா அப்படிங்கும்பொழுது கவர்மெண்ட் சர்விங் கான்டக்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லான்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஃப்ளாக் கோட், கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சட்டம் கிடையாது. ஏதாவது வந்து கவர்மெண்ட் சர்விங் கான்டக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து லாவாக இருக்கலாம், ஆனால் வந்து இந்த ஃப்ளாக் கோட், கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நாட் அ லா அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் 13 clause 4ல் வந்து அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் லா அப்படின்னு சொல்லும்போது இதை எப்போ ஆட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆடட் இன் தி 24th Amendment 1971 அண்ட் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 5/11/1971. ஸோ இதை தான் வந்து ஆர்டிகல் 368ல் வந்து அமெண்டபிலிட்டியை பற்றி தே ஆர் ஸ்பீக்கிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு வந்து டாக்டர் ஆஃப் வேவர் இருக்குது. ஸோ உரிமை துறப்பு கோட்பாடு. இப்போ வந்து வெய்விங், அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து we can waive two kind of we can waive other rights but we can't waive the fundamental rights. நம்ம அடிப்படை உரிமைகளை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, ஆனால் அதர் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க முடியும். ஸோ இதர உரிமைகளை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியும், ஆனால் அடிப்படை உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அதர் ரைட்ஸ் கேன் பி வைவ்ட் பட் நாட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து பசரநாத் அப்படின்னு 1959 AR SC 149 இந்த பசரநாத் கேஸில் வந்து டாக்டர் ஆஃப் வேவர் பற்றி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆர்டிக்கல் 13 சம்மந்தமான ஒரு ப்ரீஃபான இது. அதே மாதிரி டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ்க்கும் டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு டாக்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து தீப் சந்த் அப்படிங்கிற கேஸில் AR 1959 SC 648. ஸோ இந்த கேஸில் வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் தி டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 13 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்னும் நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் வித் அக்னி சேனல். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.